ஹாய் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு நம்ம கையாலேயே எண்ணெய் வெட்டி வந்து குடிக்கலான்னு ட்ரை பண்ண போறோம். இது வந்து கொஞ்சம் வெட்டர் கொஞ்சம் பழக்கம் இருக்கங்காட்டி நான் ட்ரை பண்ண போறேன். வெட்டி பழக்கம் இல்லாத ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா அருவாள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா விரல் துண்டா போயிரு. அந்த மாதிரி நான் கொஞ்சம் பழக்கம் இருக்கங்காட்டி வெட்டுறேன். நீங்க இதை ட்ரை பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இதனால வரைக்கும் நம்ம எண்ணெய் வீடியோவில் வந்து எண்ணெய் வாங்கி வெட்டி குடிச்சுதான் பார்த்துருக்கீங்க. ஆனால் நம்ம கையால வெட்டி பார்த்தது இல்லைங்களா? இப்போ வெட்ட போறோம் பாருங்க. ஓகேவா? எல்லாம் வெட்டுறது பாருங்க. நான் கரெக்டாக வெட்டினா இல்லையான்னு நம்ம எண்ணெய் வெட்டுறவங்க எண்ணெய் கடைக்காரங்க கிட்ட கரெக்டாக இருக்குது இல்லைன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் எண்ணெய் வெட்டுறது பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம வியாபாரிகள் வந்து எண்ணெய் வெட்டுற வியாபாரிகள் இந்த வெட்டுற வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் முடிஞ்சது கை. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது அருவாள். பார்த்து சேப்பை வெட்டுங்க எண்ணெய் வியாபாரிகள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் எண்ணெய் வெடிக்க போகிறோம். எண்ணெய் வெட்டி குடிக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க, செமையா இருக்குது. அருவா கத்தி பேர் 3 பேர் இருக்குங்க. ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அருவா கத்தி பேர் மாறு. நம்ம ஊர் சைடு வந்து அருவாள்னு சொல்லுவாங்க, கொடுவாள்னு கூட சொல்லுவாங்க, வெட்டு கத்தின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேர் மாறு. உங்க ஊர் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேர் அருவா பேருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.